சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். மார்கழி மாதம் குளிர்ந்த நீரில் குளிக்கலாமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடு போதும் அப்படின்னு ஒரு ஆண்டாள் பாடலெல்லாம் கூட வரும் இல்லைங்களா? மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து பெருமாளை வழிபடுவது எவ்வளவு பெரிய விசேஷம், எவ்வளவு புண்ணியம் இல்லைங்களா? மார்கழி மாதத்தில் பாருங்கள், காலையில் நேரத்தில் எழுந்து கோலம் போடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்கள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்போது அவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த மாதம் மார்கழி மாதத்தின் சிறப்புக்கு தனியாக உபன்யாசங்களை நிறையா உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லதா அப்படிங்கிற பகுதியில் நம்ம இப்போ பார்க்குறோம். பாருங்கள், உண்மையிலேயே குளிர்ந்த நீரில் குளிக்கிறது நல்லது தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. குளிர்ந்த நீரில் குளிக்கலாம், நல்லது. அதில் சில கண்டிஷன்ஸ் அப்ளைங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வழக்கமாகவே பார்த்திங்கன்னா முன்பு இருந்ததை விட குளிர்ந்த நிலை, குளிர் இருக்குது இல்லைங்களா, அதோட டிகிரி கூடிக்கிட்டே போகுது. உங்களுக்கே தெரியும், முதல்ல இருந்ததை விட சில்னஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லாமே உணர்றோம் இல்லையா? முன் எப்போதும் இல்லாத, போன வருஷம் கூட இப்படி இல்லையே நம்ம சொல்கிற அளவுக்கு இப்போ குளிர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீர் அதிகமான குளிர்ச்சியான தண்ணியை குளிக்கும்போது அதனால் நரம்பு மண்டலம் பாதிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். அதை நீங்கள் கவனத்தில் கொள்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு பாருங்கள், மனிதனை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வார்ம் பிளட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் ஒரு வெப்ப இரத்த பிராணி அப்படின்னு அர்த்தம். மனிதன் உடம்பு வெப்பத்தால் தான் இயக்கம், ரத்த ஓட்டம் இதெல்லாம் சிறப்பாக சீராக இருக்கும். அப்போ குறிப்பிட்ட அளவுக்கான வெப்பநிலை என்பது இருந்து ஆக வேண்டும். சீரான வெப்ப நிலை தான் ரத்த ஓட்டத்தையெல்லாம் சரியாக வச்சுருக்கும், நரம்பு மண்டலங்கள் சரியாக வச்சுருக்கும். இப்படியான சூழ்நிலையில் நம்ம அந்த அதிகாலையில் நேரத்தில் எழுந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றுனா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கலாம், பக்கவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பச்சை தண்ணி, நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 26 டிகிரி, குறைந்தபட்சம் 26 டிகிரி வரைக்கும் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க, குளிர்ந்த நீரில் குளிக்கணும் அப்படின்னா. ஆனால் இப்போதைய ஆய்வில் பார்த்திங்கன்னா 22 அல்லது 23 டிகிரி தான் இருக்குது. நம்ம காலையில் ஒரு வேளை அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த பச்சை தண்ணியாக நம்ம இப்போ சேமித்து வைக்கிற பாத்திரங்கள் இருந்து ஒரு வேளை செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ சில்னஸாக இருக்கும். இந்த ஓவர் சில்னஸ் தான் நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு 26 டிகிரி வர அளவுக்கு கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம், லைட் வார்ம். இன்னொன்றுங்க, எப்போவுமே நம்ம உடம்புடைய வெப்பநிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த வெப்பநிலை, மிதமான சூடு உள்ள வெப்பநிலை இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரில் குளிப்பது என்பது எப்போதும் எந்த காலத்துக்கும் சிறந்ததுங்க. இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, வயதானவர்கள், இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் சில்னஸ்னால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் மார்கழி மாதத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது நல்லது, ஆனால் ஓவர் சில்னஸாக இல்லாமல் பார்த்துக்குங்க. சாதாரண குளிர்ந்த நீர் என்பது சிறப்பு. அதனால் இந்த குறிப்பை கவனத்தில் கொள்க. மார்கழி மாதத்தை, விசேஷமான இந்த மாதத்தை சிறப்பாக நம்ம வழிபாடு செய்வோம், கொண்டாடுவோம். உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாத்து கொள்வோம். நன்றி.